இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜியோட பேர் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்மளோட என்எஸ்சி வெப்சைட்டில் போகிறேன். ஏன்னா அது காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ரிசோர்ஸில் போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட் போகிறோம் அண்ட் கான்ட்ராக்ட் வைஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்தோடது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசிஎஸ் அப்படின்ற ஸ்டாக் எடுப்போம். ஸோ ஸ்டாக் ஃபியூச்சர் டிசிஎஸ் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் செப்டம்பர், அதாவது லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ 24 இயரை சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எக்ஸ்பைரி செப்டம்பர் 26. ஓகே, ஸோ செப்டம்பர் 26 அப்படின்னா நம்ம கஸ்டமர் ரேஞ்ச் இங்கே சூஸ் பண்ணுறோம். அதாவது செப்டம்பர் 26 கான்ட்ராக்ட் எப்போங்க ஆரம்பிக்கும், ஆகஸ்டோட கான்ட்ராக்ட் முடியும் போகுது. அப்போ ஆகஸ்ட் 29 ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் முடியும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகுது. ஸோ தட் நம்ம ஃப்ரைடே அதாவது ஆகஸ்ட் 30 நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் எண்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எக்ஸ்பைரி டே. ஸோ 26 செப்டம்பர் எக்ஸ்பைரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக் டிசிஎஸ். ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோன்னு கொடுக்குறோம். ஸோ இது நான் டூப்ளிகேட் டேப் ஒன்று போட்டுக்கிறேன். எதுக்குன்றத சொல்கிறேன். அகைன் ஸ்டாக் ஃபியூச்சர், அகைன் டிசிஎஸ். ஸோ இயர் 2024 அண்ட் செப்டம்பருக்கு பதில் அக்டோபர் சூஸ் பண்ணுறேன். அண்ட் கஸ்டம் ரேஞ்ச் அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பட் இந்த இடத்துல அகைன் நம்ம அந்த டேட்டை தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 26 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கோ கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 30 எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ என்ன கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கான்ட்ராக்ட். ஒன்று செப்டம்பர் கான்ட்ராக்ட், இன்னொன்று அக்டோபர் கான்ட்ராக்ட். இந்த ரெண்டுத்துலையும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது எது, கம்மியாக இருக்கிறது எது அப்படின்றத பார்க்கணும். கண்டிஷன் இது போல தான். ஸோ எந்த ஸ்டாக்ல ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ, எந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அதை நம்ம செல் பண்ண போகிறோம். எந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம பை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பன் ப்ரைஸை எடுத்துக்கிறேன். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் நான் செப்டம்பர் கான்ட்ராக்டில் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் 4535. ஸோ தட் நான் ஒரு எக்ஸலில் டிசிஎஸ் போடுறேன். ஓப்பன் ப்ரைஸ் 4530.85. ஓகே, இது செப்டம்பர் கான்ட்ராக்ட், செப்டம்பர் 24. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம அக்டோபர் 24ஓட கான்ட்ராக்டை எடுத்துக்கிறோம். ஸோ அது என்ன ப்ரைஸில் இருக்கு, 4528.15. 4528.15. ஸோ இங்கே ஸ்ப்ரெட் டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதுல எது அதிகமான இருக்கு, எது கம்மியா இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செப்டம்பர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்ட்ராக்ட், இது கரண்ட் எக்ஸ்பைரி இல்லையா, இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ கரண்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி கம்மியா இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், செல் பண்ண போறோம். எந்த கான்ட்ராக்ட் கம்மியா இருக்கோ அதை நம்ம பை பண்ண போறோம். இது எப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ் கரண்ட் கான்ட்ராக்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு டேல நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கும்போது கண்டிப்பாக எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்றத பார்த்துட்டு எடுக்கிறது தான் கரெக்டான ட்ரேடிங். ஓகேங்களா. ஸோ அதிகமாக இருக்கிறத செல் பண்ணணும், கம்மியாக இருக்கிறத பை பண்ணுறோம். ரைட், சரி. இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ்க்கு வருவோம். ஓகே, இது எப்போ க்ளோஸ் பண்ணுவோம், செப்டம்பர் 26 நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன, 4304.90. ஸோ செட்டில் ப்ரைஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கான்ட்ராக்டோடது என்னன்னு செப்டம்பர் கான்ட்ராக்ட் பார்ப்போம். 4292.50. அதே மாதிரி அக்டோபர் கான்ட்ராக்டுக்கு 4304.90. ஓகேங்களா. இப்போ இதை நீங்க செல் பண்ணிருக்கீங்க. சோ தட்
செல் பிரைஸ் அப்படின்றத நம்ம எங்க எடுத்துருக்கோம், ஓபன் பிரைஸ் எடுத்துக்கிறோம், மைனஸ் செட்டில்டு பிரைஸ். ஸோ 238 ரூபா 35 காசு நம்ம லாபம் பார்த்துருக்கோம். அதாவது 238.35 அப்படின்றது லாபம் பார்த்துருக்கோம். ஸோ டிசிஎஸோட லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175. ஓகே, சரி, இதோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 41,725 ரூபா. இதை நம்ம செல் பண்ணியிருக்கோம் 4,530 செல் பண்ணியிருக்கோம். செட்டில் ஆனது 4,292. இதை நம்ம பை பண்ணியிருக்கிறோம் கம்மியாக இருக்கிறத. ஸோ அதில் நமக்கு என்னாச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ பை ப்ரைஸ் இதில் நமக்கு 232 ரூபா லாஸ். ஸோ இதுக்கும் அதே லாட் சைஸ் தான். இங்கே எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 39,000 ரூபா லாஸ் ஆயிருக்கு இந்த பை பண்ணதில். இந்த இடத்துல செல் பண்ணதில் நமக்கு 41 ரூபா ப்ராஃபிட். ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,600 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. எதுலங்க, டிசிஎஸ் அப்படின்ற ஒரு ஷேர்ல. ஓகே, ரைட். ஸோ இது எப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்ட்டுமே இந்த கரண்ட் கான்ட்ராக்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி க்ளோஸ் ப்ரைஸ் போட்டால் என்ன ஆகுது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் ப்ரைஸில் க்ளோஸ் ப்ரைஸ் 429.890 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கல. அதே மாதிரி இதுலேயும் க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ செல் மைனஸ் க்ளோஸ் ப்ரைஸ் பை ஓகேங்களா. ஸோ அதே லாட் சைஸ் தான். ஸோ 241 பாயிண்ட் ப்ராஃபிட் லாட் சைஸ். ஸோ 42,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே 39 ரூபா. ஓவராலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஸோ ஒரு முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். 3,255 ரூபா நம்ம க்ளோஸ் ப்ரைஸை கால்குலேட் பண்ணோம்னா. ஓகேங்களா. அதே இது எல்டிபி நீங்கள் கால்குலேட் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், அதாவது 3:30 எக்ஸாக்டாக முடியும் தெரியுமா, அந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்டிபி அப்படின்றதையும் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும், இந்த இதுலையும் நான் எல்டிபி எடுத்துக்கிறேன். ஸோ எல்டிபி மைனஸ் செல் ப்ரைஸ், செல் ப்ரைஸ் மைனஸ் எல்டிபி, அதே மாதிரி எல்டிபி மைனஸ் பை ப்ரைஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், 247.175 லாட் சைஸ். ஸோ இதையும் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 3,500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து டிசிஎஸ் ஓடது. ஸோ நம்ம வேற ஒரு ஸ்டாக்கை எடுத்து பார்ப்போம், ஏன்னா கன்ஃபியூஷன் அப்போ தான் வரும். சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துக்கலாமா. மை ஃபேவரட் ஏஷியன் பெயிண்ட் 2024 செப்டம்பர் கான்ட்ராக்ட் இங்கே நம்ம சூஸ் பண்ணுறோம், செப்டம்பர் 26. அதே மாதிரி இங்கேயும் ஏசியன் பெயிண்ட் எடுத்துக்கிறோம். அக்டோபர் கான்ட்ராக்டை எடுத்துக்கிறோம். ஸோ டேட் எல்லாம் அதே தான். ஸோ ஜஸ்ட் கோ கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏசியன் பெயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், காப்பி பண்ணுறோம் ஓப்பன் ப்ரைஸை. இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே ஏசியன் பெயிண்ட்னு போட்டுறேன். ஸோ செப்டம்பரோட ஓப்பன் ப்ரைஸ் என்னங்க, 3,138. ஓகே, அக்டோபரோட ஓப்பன் ப்ரைஸ் என்னங்க, 3,160. இப்போ யார் அதிகமாக இருக்கா, அக்டோபர் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கு. அப்போ இது செல்லு, கரண்ட் கான்ட்ராக்ட் கம்மியாக இருக்கு, அதாவது செப்டம்பர் கான்ட்ராக்ட் கம்மியாக இருக்கு, அது பை. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம டிசிஎஸ்ல பார்த்தது கரண்ட் கான்ட்ராக்ட் அதிகமாக இருந்தது, நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் கம்மியாக இருந்தது. பட் ஏசியன் பெயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில. ஓகேங்களா. ஸோ கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து கம்மியாக இருக்கு, நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம செட்டில் ப்ரைஸை ஒன்றும் பை ஒன்றா போட்டு பார்க்கலாமா. செட்டில் ப்ரைஸ் இதில் எவ்வளோ இருக்கு, 3,200 சில்லற. ஓகே, அக்டோபரில் 3,293. சாரி, ஸோ அப்போ இங்கே ரிவர்ஸில் போடணும் இல்லையா. ஸோ நம்ம இதை பை பண்ணியிருக்கோம். ஸோ பை செல் மைனஸ் பை, செட்டில் ப்ரைஸ் மைனஸ் பை ப்ரைஸ். ஸோ 138 ரூபா இதில் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி செல் பண்ணோம் இல்லைங்களா, அதில் செல் மைனஸ் செட்டில் ப்ரைஸ் 133 ரூபா இதில் லாஸ். ஆக மொத்தம் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஏசியன் பெயிண்டோட லாட் சைஸ் வந்து 200. ஸோ 200. ஓகே, ஸோ இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ,
ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை பண்ணதில் 138 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, செல் பண்ணதில் 133 பாயிண்ட் லாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் 1000 rupees. அதே க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து போட்டு பார்ப்போம். ஸோ செப்டம்பரோட க்ளோஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல, அதே மாதிரி அக்டோபரோட க்ளோஸ் ப்ரைஸ், அக்டோபர் கான்ட்ராக்டோட செப்டம்பர் க்ளோஸ் ப்ரைஸ். அகைன் இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா மாற்றணும், ஏன்னா பைக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் மைனஸ் பை ப்ரைஸ் 133 ரூபா ப்ராஃபிட், செல் ப்ரைஸ் மைனஸ் க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ க்ளோஸ் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 150 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எல்டிபி எடுத்துக்கலாம், லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அக்டோபர் கான்ட்ராக்ட் வந்து 3297, செப்டம்பர் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து 3278. இங்கேயும் ஃபார்முலா மாறும். ஸோ எல்டிபி மைனஸ் பை ப்ரைஸ், அதே மாதிரி செல் ப்ரைஸ் மைனஸ் எல்டிபி. ஸோ இங்கே நமக்கு 570 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமான ஒரு வேல்யூவில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் போதும் இதோட ப்ரைஸ்க்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு உண்டான கேபிட்டல் எவ்வளோ ஆகும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாமா? ஸோ லார்ஜ் சைஸோட லிஸ்ட் எல்லாமே நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்கை நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கூகுள் பண்ணாலே மோஸ்ட் ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜியில் எது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் அதிகமாக இருக்குது அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி வந்து 3% அதிகமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸில் கேஷ் ப்ரைஸுக்கும் ஃபியூச்சர் ப்ரைஸுக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட் கான்ட்ராக்டோட ஃபியூச்சருக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். என்எஸ்சி எஃப்என்ஓ ஆர்பிட்ரேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வெப்சைட்டில் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, இதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அதே ஏசியன் பெயிண்டே எடுத்துக்கலாம். கரண்ட் எக்ஸ்பைரி வந்து நமக்கு வந்து அக்டோபர். ஸோ அக்டோபர் கான்ட்ராக்ட் வந்து நான் பை பண்றேன்னு வைங்க, பை ஆர் செல் ஏதோ ஒன்று. எனக்கு தேவைப்படுற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,20,000. ஓகே, ஸோ நான் ஒரு லாட் வந்து பை பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நவம்பர் கான்ட்ராக்டை வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக மார்ஜின் பெனிஃபிட் எவ்வளோ கிடைச்சது? 2,10,000 ரூபா கிடைச்சிருக்கு. அதாவது இனிஷியலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 23,000 30,000 இருந்தாலே ஒரு லெக் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நிறைய ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏசியன் பெயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் அக்டோபர் வந்து நான் வந்து செல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1,67 இருக்கு. நவம்பர் வந்து நான் பை பண்ணிக்கிறேன். மறுபடியும் 49,000 நான் இப்போ 2 ஃபியூச்சர்ஸை போட்டிருக்கேன். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்கேன். மொத்தமே எவ்வளோங்க இருக்கு? 49,000 ரூபா தான் தேவைப்பட்டிருக்கு. அகைன் இன்னொன்று போடலாம். ஆரோ ஃபார்மா நான் வந்து அக்டோபர் பை பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஃபண்ட் வந்து 1,99,000 ஆயிடுச்சு. அண்ட் நவம்பர் கான்ட்ராக்டை நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணிக்கிறேன். 77,000 ரூபா தான் ஆச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி டோட்டலாக நம்ம வந்து ஒரு பை செல் போடும்போது நமக்கு நல்ல ஒரு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிற இந்த கேபிட்டலுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் ஒரு அளவுக்கு டீசென்டான ரிட்டர்னாக இருக்கும். நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதாவது எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் பையோ செல்லோ பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஒரு 10-20 நாள்லயே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னா அந்த பொசிஷனை கட் பண்ணிடுறது இன்னும் சூப்பர் சேஃப் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல பேக் டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். இதன் மூலமா உங்களுக்கு 100% ப்ராஃபிட் வரும் அப்படின்றது எந்த கேரண்டியும் கிடையாது. இதன் மூலமா நிறைய லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களோட அனலைசிஸை நீங்க தயவு செய்து பண்ணிக்கங்க, அல்லது நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.